டேய் மச்சான், இப்போ எங்கடா போறோம்? டேய் பயமா இருக்குடா. நீ வேற ரொம்ப டென்ஷனா இருக்க. எங்க போறோம்னு சொல்றா. வேற எங்கடா போவாங்க? என் தங்கச்சியை பார்த்தல, கொஞ்சம் விட்டு அவ செத்துருப்பாடா. அந்த பொறுக்கி ராஸ்கல் பிரபு, அவன் தான்டா எல்லாத்துக்குமே காரணம். அவன் என்னடா பண்ணா? நிச்சயதார்த்த அன்னைக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன்ல, அதையும் மீறி என் தங்கச்சி கிட்ட பேசி அவன் மனசை கலைச்சு திரும்ப பிரச்சனையை உருவாக்கியிருக்கான்டா. அவன் தானே டிராமா பண்ண சொல்லியிருப்பான். சூசைட் பண்ணு, உயிருக்கு பயந்து நம்ம 2 பேரும் சேர்த்து வச்சிருவாங்கன்னு சொல்லியிருப்பான். அவன் பேச்ச கேட்டுதான் என் தங்கச்சி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. இல்லடா, நான் அவனை சும்மா விட மாட்டேன்டா. இங்க பாரு மச்சான், கொஞ்சம் நிதானமா யோசிடா. இல்லடா, அவனுக்கு வலினா என்ன, கஷ்டம்னா என்னன்னு காட்டுறேன்டா. நான் ஜெயிலுக்கு போன கூட பரவாயில்லடா. டேய் இங்க பார், கோபத்துலயும் அவசரத்துலயும் எடுக்கிற எந்த முடிவுமே சரியா இருக்காது மச்சான். ஒரு நிமிஷம் வண்டியை நிப்பாட்றா. ஏய், உனக்கு பயமா இருந்தா கார் வந்து இறங்கிக்கோடா. நான் இதை தனியாவே டீல் பண்ணிக்கிறேன். டேய் என்னடா நீ இப்ப தனியாள் இல்ல மச்சான். உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, உன நம்பி தமிழ் இருக்குடா. இப்படி முரட்டத்தனமா யோசிக்கிறது தப்புடா. ஒரு ஃப்ரெண்டா நீ இப்படி யோசிக்கும் போது தடுக்க வேண்டியது என் கடமைடா. இதெல்லாம் என்னால வேடிக்கை பதிலா இருக்க முடியாது. இங்க பாரு, தயவுசெய்து காரை திருப்புடா. திருப்புடான்னு சொல்றேன்ல. ஏய், முடியாதுடா. இருடா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? பேசாம தமிழுக்கு கால் பண்ண வேண்டியதுதான். இரு, நான் இப்ப தமிழுக்கு கால் பண்ணி சொல்றேன். கால் பண்ண அவ்வளவுதான் உனக்கு. எப்படி சாகதான் போறோம். எந்திரி, எந்திரி, பாத்து எந்திரி. நீதானா வந்துட்டியா? ஏமாத்தலாம் போல சிபி. அவன் உயிரே வச்சுதையா. நான் வருஷத்துக்கு உண்மையா இருந்தேன். எங்க அப்பா எங்க வாழ்க்கையை நாசம் பண்ணது இல்லாம இப்ப அவனால எல்லாமே கேட்டு போச்சு. சிபி, என் வருஷம் இப்ப எப்படி இருக்கா சிபி? சொல்லு சிபி, அவன் நல்லா இருக்கான்னு சொல்லு சிபி. வருஷம் நல்லா இருக்கால ப்ளீஸ். என்னடா டிராமா பண்றியா? இப்பெல்லாம் நீ குடிச்சிட்டு நடிச்சா நீ நல்லவன நான் நம்பிடுவேனா? டாய், என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சு உனக்கு கொன்றுப்பேன்டா. கொல்லு சிபி, நான் அதுக்கு எல்லாத்துக்கும் தகுதியானவன் தான். என்ன அடிச்சு கொல்லு சிபி, எனக்கு ஏதாவது தண்டனை கொடு சிபி. ஆனா கடைசியில என் வருஷனி நல்லா இருக்கணும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடு சிபி. வருஷனி நல்லா இருக்கல, பழைச்சிட்டால. கையில ஒரு நிமிஷம் கையறா. அடிங்க சிபி, அடிங்க அடிங்க சிபி. ஏன் அப்படி பண்ற? ஹாஸ்பிட்டல்ல ஒன்னு இந்த நிலைமையில பார்த்து நொந்து போயிருக்கேன். இப்ப சாப்பிட மாட்டேன் பிரச்சனை பண்ணா என்னமா அர்த்தம்? இதுக்காக இத்தனை வருஷம் நான் கோமால இருந்து மீண்டு வந்தேன். இதுக்கு நான் செத்தே போயிருக்கலாம். இல்ல வர்ஷினி, உங்க கூட எல்லாம் இது வரைக்கும் நான் வாழாத வாழ்க்கையெல்லாம் வாழணும்னு ஆசையா இருந்தேம்மா. ஆனா இப்ப அடுத்து இந்த வீட்டுல என்ன நடக்குமோன்னு மனசுக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. தூங்கும் போதெல்லாம் உன் பக்கத்திலேயே நான் உட்கார்ந்துருக்கேன். அவசரப்பட்டு நீ எந்த தப்பான முடிவும் எடுத்துடக்கூடாதுன்னு ரொம்ப பயமா இருக்குமா?
எந்த தகப்பனுக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுமா. பெத்தவங்களுக்கு வாழ்நாள்ல பெரிய தண்டனை எது தெரியுமா? தன் பிள்ளை சாவ பாக்குறது தாம்மா. அப்படி ஒரு தண்டனைய எனக்கு கொடுக்க பாக்குறியம்மா? நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? பா அப்பா ப்ளீஸ் பா, அழாதீங்கப்பா. நீங்க எதுவுமே பண்ணலப்பா, எல்லாம் தப்பும் ஏன் மேலதான். சிபி, எங்க போனீங்க? கால் பண்ணிட்டே இருக்க, எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. சும்மா ஒரு வேலை. என்ன வேலையா இருந்தாலும் ஃபோன் பண்ணி எங்க இருக்க, என்ன ஏதுன்னு சொல்லவே மாட்டீங்களா? உங்களை காணோன்னு நாங்க அலைஞ்சு திரிஞ்சதெல்லாம் பத்தாதா? அன்னைக்கு தானே எங்க கிட்ட ப்ராமிஸ் பண்ணீங்க. ஏய், இப்ப என்ன? அதான் வந்துட்டேன்ல. சிபி, இவ உன் பொண்டாட்டி. நீ தொலைஞ்சு போனப்போ இவ உயிரையே பணைய வச்சு உன்னை காப்பாத்தினவ. இவ கேள்வி கேட்டா ஒழுங்கா பதில் சொல்லு. இப்படி எடுத்தெறிஞ்செல்லாம் பேசாத. அம்மா, ம்? என்ன பிரகாஷ்? அம்மா, என் பொண்ணு படுற அவஸ்தைய என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியலமா. ரொம்ப கஷ்டமா இருக்குமா. பிரகாஷ், புரியுது. எனக்கு மட்டும் என்ன அவளை கஷ்டப்படுத்தி வேடிக்கை பார்க்கணும்னு ஆசையா? கொஞ்ச நாள் அப்படிதான் இருப்பா, போக போக சரியாயிடும். இல்லம்மா, அப்படியெல்லாம் சரியா இருக்க எந்த வாய்ப்பும் இல்லை. பிள்ளைங்க சந்தோஷம் தானே பெத்தவங்களுக்கு முக்கியம். நான் சொல்றத கேளுங்கம்மா. அவன் ஆசைப்படுறவனுக்கு வர்ஷினியை கட்டி வச்சிடலாமா? இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் வர்ஷினி தன்னோட மனசை மாத்திக்க மாட்டா. பிரபுவை அவளுக்கு கட்டி வைக்கலன்னா நம்ம பொண்ணை நம்ம இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஏங்க, என்னங்க என்ன பேச்சு இதெல்லாம்? இனிமே இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. நான் நம்ம பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அவ பக்கத்திலே உட்கார்ந்துருக்கேன். அவ மனசை புரிஞ்சதுல இருந்து நான் சொல்றேன், நம்மளால அவளை ஜெயிக்க முடியாது. மாமா ப்ளீஸ், இந்த விஷயத்துல நீங்க யாரும் அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்த பத்தி பேசி முடிவெடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? கொஞ்சம் ஆற போடுவோம், மெதுவா பேசலாம். நாள் ஆக ஆக வர்ஷினி மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. யதார்த்தத்தை அவளும் புரிஞ்சுப்பா.